ஹாய் நம்மள இந்த கதையில வர நபர் வந்து கற்பனா. ஆனா உண்மையிலுமே அங்க ஒரு காலடி, ஒரு கட்டப்பை இருந்துச்சு. அதுக்குள்ள ஒரு தூக்கு புனி, ஒரு முறம் மற்றும் துணிகள்லாம் இருந்துச்சு. அது யாராவது மிஸ் ஆன பர்சனா கூட இருக்கலாம். இந்த காணொளிய பார்த்து ஒரு வேள அத அடையாளம் கண்டுபிடிச்சீங்கன்னா நல்லது தான். இந்த காணொளிய பாருங்க. தேங்க் யூ. நாம நம்ம நண்பன தேடி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அவன் இங்க தான் எங்கேயோ தங்கியிருக்கிறதா சொன்னாங்க. அங்க போய் பார்த்தா எல்லாமே பாழடைஞ்ச பில்டிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான பில்டிங்கில அவன் எதுக்கு தங்கியிருக்க போறான்? அப்படின்னு சொல்லி நாங்களும் ஒரு டவுட்டுக்கு அந்த பில்டிங்குள்ள போயிருந்தோம். ஸோ இங்க பாருங்க. அந்த பில்டிங்குள்ள போய் பார்த்தோம். அவன ஆளையே காணோம். உள்ள எல்லாம் பாழடைஞ்சு போய் கூட்டாம எல்லாம் நெறைய பொருளெல்லாம் எடுத்த மாரி கடந்துச்சு. எங்க போய் பார்த்தாலும் அவன காணோம். இந்த ரூம்லயும் அவன காணோம். ஸோ வெளியில ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, வெளியில போய் அந்த சைடுல ஒரு கேட் இருந்துச்சு. இந்த சைடுல உள்ள நுழைஞ்சு அந்த சைடு வெளியில போறதுக்கு ஒரு கதவு இருந்துச்சு. அங்க போய் பார்த்தோம். அங்க போய் பார்த்தா, "காலணிகளை வெளியே விடவும்" அப்படின்னு ஒரு போர்டு இருந்துச்சு. அத பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்த பார்த்தா, அந்த வீடு பூட்டி இருந்துச்சு. திடீர்னு போய் பார்த்தா, அங்க ஃப்ரெண்டோட செப்பல் கடந்துச்சுங்க. பாவம். அவரு அடுத்தது பார்த்தா அவரோட பையி. அவர் கொண்டு போன வேஸ்ட் பண்ண பைய போல. அது ஏதோ மொறம் வச்சிருக்காங்க. என்னமோ வச்சிருக்காங்க. அப்புறம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர தேடி மறுபடியும் மேல கீது போயிருப்பாரோ என்னமோ அப்படின்ட்டு நம்ம வந்து மேல போய் பார்த்தோம். மேல போறோம். இங்க பாருங்க இந்த இடமெல்லாம் ரொம்ப பாழடைஞ்சு ரொம்ப கிட்டத்தட்ட 6, 7 மாசம் ஆயிருச்சாட்டுக்குங்க. இங்க பாருங்க மரம், செடி, கொடிகள்லாம் கிடக்குது. ரொம்ப பாழடைஞ்ச இடம். இந்த இடத்துக்கு போய் பார்த்தோம். இங்கேயும் அவர வந்து பார்க்க முடியல. ஆனா நம்ம தேடி வந்த நண்பர் வந்து அங்க தான் வந்து தனிமையில ஏதோ சுத்திக்கிட்டு, ஏதோ பேசிக்கிட்டு, ஏதோ செவுத்துல சாஞ்சுக்கிட்டு, ஏதோ யோசனையில பயங்கரமா இருந்தாரு. என்னன்னு தெரியல. ஆனா இந்த பாழடைஞ்ச பில்டிங்ல வந்து அவர் நின்னுனா, அவர் ஒரு இடத்த மட்டும் பார்த்து, பார்த்து ஏதோ பேசிக்கிட்டே இருந்த மாரி எங்களுக்கு தோணுச்சு. அங்க பாருங்க. அவர் பயங்கரமா பேசிக்கிட்டே தான் நின்னுகிட்டு ஏதோ யோசனையில இருக்காரு. அங்க பாருங்க அந்த இடத்த பார்க்குறாரு. மறுபடியும் அப்புறமா நம்ம வந்து இந்த வீடியோவ எடிட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. அவர் எடுத்த வீடியோ மட்டும் பிளர்ரா இருந்துச்சு. என்னன்னு தெரியல. அப்படி என்ன இடத்த தான் அப்படி பார்த்தாருன்னு நம்ம வாங்க போய் பார்க்கலாம். சரி, அவர் என்னத்த தான் உத்து பார்த்தாரு அப்படின்னு சொல்லி நாம போய் அந்த இடத்துல நின்னு பார்த்தோம். அங்கிருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு ப்ளூ கலர்ல ஒரு போர்டு மாரி தெரிஞ்சது. இங்க பாருங்க. அத நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அது என்ன இடமா இருக்கும்? எனக்கு தெரியல. ஆனா அந்த இடத்துலருந்து அவர் வந்துட்டு எதுக்காக அந்த இடத்த இங்க வந்து நின்னுட்டு பார்த்துட்டு இருந்தாருன்னு தெரியல. வாங்க நம்ம அந்த இடத்த என்னன்னு போய் பார்ப்போம். சரிங்களா? சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன மாரி இடத்த பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு அந்த இடத்த விட்டு நம்ம டக்கு 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 டக்குன்னு இறங்குனோம். அந்த இடம் ரொம்ப சுத்தம் இல்லாத இடமா இருந்துச்சு. அவரையும் கையோட கூட்டிக்கிட்டு சரின்ட்டு வேக வேகமா அந்த இடத்த விட்டு நம்ம இறங்கி போனோம். சரி போகும்போது அப்படி என்னதான் பைக்குல வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து பைக்குல போய் செக் பண்ணா, பைக்குல வந்து ஒரு தூக்குப்போசிங்க. ஒரு தூக்குப்போசி இருக்கு. அந்த தூக்குப்போசியில பிகே அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியல் போட்டிருந்துச்சு. அத தொடர்ந்து ஒரு மொறம் இருந்துச்சு. அதோட ஒரு கைப்பை ஒண்ணு உள்ள இருந்துச்சுங்க. அதாங்க அவரு வச்சிருந்தாரு. உள்ள ஒரு பிளாஸ்டிக் டப்பா. இதாங்க இந்த பைக்குல இருந்துச்சு. இத வச்சுக்கிட்டு அவரு அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல. ஆனா நம்ம என்னத்த தான் பார்த்தாருன்னு போய் பார்ப்போம் வாங்க. கடைசியா அவரு எந்த இடத்த அங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி வந்து பார்த்தா, அங்க மனநலப் பகுதி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருந்துச்சுங்க. 6 மாசமா பூட்டப்பட்ட இந்த பகுதிக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம்? தொடரும்.